நெக்ஸ்ட் கொஸ்டின் 73. வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது டேஸ் ஆகும். முதல் நூல் ஆகும். வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டது டேஸ் ஆகும். முதல் நூல் ஆகும். 74. தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? ஆன்சர் டி, வெள்ளி. தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? வெள்ளி. 75. காங்கிரசின் பழைய தலைவர்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் அழிவுகரமான பொருளாதார கொள்கையை அறிந்திருந்தனர். கூற்று 2. தாதாபாய் நௌரோஜி, ரமேஷ் சந்திர தத், டி.இ. வாச்சா மற்றும் பலர் பிரிட்டிஷ் அரசின் இந்திய பொருளாதார எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர். இது கரெக்டுனா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பாராட்டியிருக்க மாட்டாங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. எதிர்ப்பு கொள்கையை பாராட்டியுள்ளனர் அப்படிங்கிறது தவறானது. 76. பின்வருவனவற்றை பொறுத்துக. லாகூர் காங்கிரஸ் மூவர்ண கொடி, நேதாஜி யூனியன் ஜாக். இந்த பக்கம் ஃபார்வர்ட் பிளாக், ராவி நதி, பூர்ண சுயராஜ்யம், பிரிட்டிஷ் கொடி. லாகூர் காங்கிரஸ் பூர்ண சுயராஜ்யம், மூவர்ண கொடி, ராவி நதி, நேதாஜி ஃபார்வர்ட் பிளாக்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணிப்பார். யூனியன் ஜாக் அப்படிங்கிறது பிரிட்டிஷோட கொடி. நெக்ஸ்ட்டு 77. கீழ்கண்டவைகளில் எது சுதேசி இயக்கத்தின் விளைவாக இந்திய தகவல் தொடர்பு துறையில் ஏற்படுத்தப்பட்ட தாக்கம் எனலாம்? வட்டார மொழிகளின் செல்வாக்கு பெறுதல். நெக்ஸ்ட்டு 78. கீழ்கண்டவாறு 1857 ஆண்டு புரட்சியை ஆங்கில வரலாற்றாசிரியர் எவ்வாறு அழைத்தனார்னா சிப்பாய் கழகம்னு அழைச்சினாங்க. இந்திய வரலாற்றாசிரியர் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு 79. பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த கருத்துக்களை கவனத்தில் கொள்ளவும். அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறைகிறது. இயற்கை வளங்கள் அழிந்து போகும் அளவிற்கு பயன்படுத்தப்படுகிறது. அதிக உற்பத்தி திறன் மற்றும் சேமிப்பை ஊக்குவிக்கிறது. இதில் ஆன்சர் வந்து ஃபஸ்ட் 2. பின்தங்கிய நாடுகளில் காணப்படும் மக்கள் தொகை பெருக்கம் குறித்த கருத்துக்களை கவனத்தில் கொள்ளவும். அதிக நுகர்வு செலவால் சேமிப்பு குறைகிறது. அது கரெக்ட் ஆன்சர். இயற்கை வளங்கள் அழிந்து போகும் பயன்படுத்தப்படுகிறது. ஓகே. 80. 2005-2006 ஆண்டில் தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான திட்டம் என அழைக்கப்படுவது எதுனா இந்திய கட்டுமான மற்றும் கிராமப்புற வீடுகள். இதில் வந்து இங்கிலீஷில் பார்த்துங்க ஸ்கீமு. பாரத் நிர்மான் அண்ட் ரூரல் ஹவுசிங். பாரத் நிர்மான் அண்ட் ரூரல் 2005-2006 ஆண்டில் தொடங்கப்பட்ட கிராமப்புற இந்தியாவுக்கு அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்பை வழங்குவதற்கான திட்டம் என அழைக்கப்படுவது இந்திய கிராமப்புற வீடுகள். இந்திய கட்டுமானம் மற்றும் கிராமப்புற வீடுகள். நெக்ஸ்ட் 81. கடன் அங்கீகார திட்டத்தை அறிமுகப்படுத்தியது ஆர்பிஐ. கடன் அங்கீகார திட்டம் ஆர்பிஐ. 82. ஓகே. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8வது இடத்தை இந்தியா பெற்றுள்ளது. தவறான ஆன்சர். உலக பொருளாதார வாங்கும் சத்தில் இந்தியா 3ஆம் இடத்தை பெற்றுள்ளது. கரெக்டான ஆன்சர். உகண்டா G20 சேர்க்கப்பட்டுள்ளது. தவறான ஆன்சர். 2017 கணக்கின்படி உலகத்தில் சீனா அதிக இணையதள சேவை பயனாளர்கள் கொண்டுள்ளது. கரெக்டு. செகண்ட் பிளேஸில் நாம் இருப்போம். இணையதள சேவை பயன்படுத்தல செகண்ட் பிளேஸ் இந்தியா. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8வது இடம் இல்லை. 83. பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆர்டிகல் 105. ஓகே. பாராளுமன்ற சலுகைகளை டேஸில் குறிப்பிட்டுள்ள ஆர்டிகல் 105. நெக்ஸ்ட் கொஸ்டின் 84. தமிழ்நாட்டில் சட்டமேலவை கலைக்கப்பட்டது எப்போனா 1986 தான் கரெக்டான ஆன்சர். 1986. 85. கீழ்காணப்படும் வாக்கியங்கள் குடியரசுத் தலைவரின் தேர்தல் குறித்தது. தவறான வாக்கியம் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறது சரியான ஆன்சர்.
பாராளுமன்றத்தின் ஈரவைகளின் உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார். மட்டும் அப்படிங்கிறது வராது. ஈரவைகள் உறுப்பினர் வருவாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வருவாங்க. எவ்வித லாபகரமான தொழிலும் இல்லாமை. கரெக்டாக. அவர் தேர்தல் கல்லூரி தேர்வு செய்கிறது. கரெக்ட். 86 இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி ஹோமி பாபா. இந்திய அணு ஆராய்ச்சியின் சிற்பி ஹோமி பாபா. 87 லங்காவதார சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. எதை பற்றி கூறுகிறதுனா மகாயான புத்த மத கொள்கைகள். லங்காவதார சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது. மகாயான புத்த மத கொள்கைகள். 88 முகமது காவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநர் ஹிமாயூன் நியமித்தார்? முகமது காவானை எந்த பிராந்தியத்தின் ஆளுநராக ஹிமாயூன் வராது நினைக்கிறேன். முகமது காவான் வந்து 3ஆம் முகமது தான் வரும். ஆன்சர் பீஜப்பூர். 89 சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கு பர்மிஷன் கொடுத்த முகலாய அரசர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னா ஜஹாங்கீர். எஸ்எஸ்சி ஜஹாங்கீர். சூரத்தில் வர்த்தக மையத்தை அமைக்கிறதுக்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு வந்து பர்மிஷன் கொடுத்த முகலாயர் யாருன்னா ஜஹாங்கீர். 19 சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது யார் அப்படின்னு கேட்குறேன். சர் ஜான் மார்ஷல். சிந்து நாகரிகம் என்ற வார்த்தையை பயன்படுத்திய முதல் அறிஞர் சர் ஜான் மார்ஷல். 91 கீழ்கண்டவற்றில் காற்றின் மாசுபாட்டுக்கு பெரிதும் காரணமாக இருப்பதாக கருதப்படுது. நெக்ஸ்ட் இது எல்லாருமே போடலாம். வாகன புகை வெளியீடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 92 சிவாலிக் மலை எங்கு அமைந்துள்ளன? சிவாலிக் அப்படிங்கிறது வெளிப்புற இமயமலை. 93 கிழக்கு இமாலய மலைத்தொடரின் உயரம் மேற்கு இமாலய மலைத்தொடரின் போலல்லாமல் விரைந்து உயர்கின்றது. காரணம் உலகின் மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் மற்றும் கஞ்சன்ஜங்கா போன்றவை அமைந்திருப்பது பீகார் மற்றும் மேற்கு சமவெளி பகுதியில் பார்வையில் அமைந்துள்ளது. ஏபி இரண்டும் சரி. சரியான விளக்கம். 94 விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை கழகத்தின் நோக்கம் என்னன்னு கேட்குறாங்க. விவசாய உற்பத்தி செய்த பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வது, உற்பத்தியில் பொருட்களின் அதிகப்படியான கடன் வழங்குதல், சௌகரியமான விற்பனை சந்தையை செய்தல், கெட்டுப்போகாமல் பொருட்களை காப்பது அப்படிங்கிறது தவறானது. 95 இந்தியாவில் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது டேஸ். இது காலனித்துவத்திற்கு பிந்தைய சமூக பொருளாதார மற்றும் அரசியல் வடிவமைப்பின் சித்தாந்தம் அப்படிங்கிறாங்க. திருத்தல் வாதம். இந்தியாவின் பாராளுமன்ற இடது கொள்கை குறிப்பிடுவது திருத்தல் வாதம். 96 பிரிக்ஸ் நாடுகளை உள்ளடக்கிய அப்படின்னா பிரிக்ஸ்னாவே பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. ஊசி போதல் என்றால் என்ன? கொழுப்புக்கள் அழுகி போதல். ஊசி போதல் என்றால் என்ன? கொழுப்புக்கள் அழுகி போதல். கொழுப்புகள் அழுகி போதல். கொழுப்புகள் அழுகி போதல். 98 கற்றல் பரிமாற்றம் என்பது புதிய விஷயத்தை கற்ற அறிவில் பயன்படுத்துவது. கற்றல் பரிமாற்றம் என்பது புதிய விஷயத்தை கற்ற அறிவில் பயன்படுத்துவது. 99 அறிவியல் அறிவின் துல்லியத்தை மேம்படுத்துவது சோதனை உற்றுநோக்கல். அறிவியல் அறிவின் துல்லியத்தை மேம்படுத்துவது எதுனா சோதனை உற்றுநோக்கல். 100 எக்ஸார் வாயிலின் பூலியின் வாய்ப்பாடு என்னன்னா ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி. ஏபி பார் ப்ளஸ் ஏ பார் பி. ஓகே, ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்க்கலாம்.